26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். குழந்தை ஃபோன் அடிக்ஷன் ஆயிடுச்சு, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? டோபோமின் இன்பேலன்ஸ் தான் இது. பிறந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வயிற்றுல இருந்தே அந்த ஃபோனோட ரேடியேஷன்லேயே இருக்குது. இந்த டோபோமினை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் தான். இதுக்கு ஒரு மெத்தட் சூப்பராக இருக்குது. நம்ம இவ்வளோது சொல்லிட்டு வந்துருந்தோம் இல்லையா, நான் குழந்தைங்க மட்டும் சொல்லலை. ஹெர்பல் அப்படின்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா அருகம்புல் இது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அருகம்புல் காலையில் ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கா இந்த டோபோமின் ப்ராப்ளம் இருக்கிறது இல்லை. ஒரு நைட்டு இந்த ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கி பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸான தூக்கம் இருக்குது உங்களுக்கு. அப்படி இருப்பீங்க, காலை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த தூக்கம். இப்படி ஒரு தூக்கம் நம்ம எப்படா தூங்கலைன்னா மெமரி லாஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த மொபைலோடைய ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறவங்களுக்கு மெமரி லாஸ். இது அருகம்புல் மட்டுமே போதும். அடுத்தது வில்வம். ஒரு வாரம் அருகம்புல், ஒரு வாரம் வில்வம். நைட்டில் படுக்கிறது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு மொபைல் பார்க்கறதுனால ஃப்ரீக்வன்சி எங்கே இருக்குன்னா ஹாலோஜினேஷன். இந்த மாதிரியான பிரச்சனை யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா வில்வம் இலையை அரைச்சி சண்டே மட்டும் சும்மா ஜஸ்ட் உச்சந்தலையில் வச்சா போதும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம கூட தொடர்ந்து மக்களுக்கு தேவைப்படக்கூடிய பல விஷயங்களையும் மருத்துவ ரீதியாகவும் இயற்கை மருத்துவங்கள் ரீதியாகவும் நமக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் மயன் செந்தில் சார் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஃபோன் அப்படின்னாலே எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். இப்போ சமீபத்துல வெளியே ஒரு இடத்துக்கு போயிருந்தது, ஒரு பெரிய மால். ஒரு 2 வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு. ஏதோ ரீல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஃபோன் பார்க்க கூடாதுப்பா, ஃபோனை கொடு அப்படின்னு நான் வாங்கிட்டேன். ஊனு கத்துதான் அந்த மால்ல இருக்கவங்களே என்னை சுத்தி பாக்குறாங்க. ஒரு 2 வயசு குழந்தை, அந்த 2 வயசு குழந்தை இவ்வளோ பெரிய ஃபோன் அடிக்ஷன் அப்படிங்கும் போது என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஃபோன்னு நம்ம எல்லாம் இருக்கோம், பிறந்த குழந்தை ஒரு 2 வயசு பக்கம் தான் ஆகுது, அதுக்கு அந்த ஃபோனை பத்தி என்ன சார் தெரியும்? அப்படி ஒரு குழந்தை ஃபோன் அடிக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணி இருந்தது. உங்களோட விஷயங்கள்ல இருந்துமே ஒரு ஃபோன் அடிக்ஷன் ஆயிட்டாங்க ஒரு குழந்தையோ ஒரு பெரியவங்களோ, அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? கண்டிப்பாக டோபோமின் இன்பேலன்ஸ் தான் இது. இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க 2 வயசு குழந்தைன்னு. அப்படி இல்லை, பிறந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வயிற்றுல இருந்தே அந்த ஃபோனோட ரேடியேஷன்லேயே இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த நம்மளுடைய மண்டையில் இருக்கக்கூடிய டோபோமின், அதான் பிரெயினுக்கு பக்கத்துலேயே அழகாக ஒரு செக்ஷன் இருக்குன்னா அந்த அழுகை வர வைக்கிறது, சந்தோஷத்தை வர வைக்கக்கூடியது. அந்த இன்சுலின் மாதிரி நம்ம எப்படி ஒரு பேன்க்ரியாஸில் சுரக்குதோ அதே மாதிரி ஒரு சொல்யூஷன் இருக்கும், ஹாப்பி மோடு அப்படிம்பாங்க. இன்னொன்று சாரோ மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா கனெக்டட் டு ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அதனால் அது கிடைக்கிது. அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ஃபோன் பார்த்திங்கன்னா நம்ம நம்மளை பார்த்து வளர்ந்தாலும் சரி, இல்லைன்னா ஃபோன் அப்படியே ஃப்ரீக்வன்சி அவங்க அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, நீங்கள் நல்லா விளையாண்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கோம், அது வரைக்கும் உங்களுக்கு நல்லா பேசணும். ஃபோன் நம்ம இப்படி பிடிங்க பாருங்கள் ஒரு செகண்டு, அவங்க ஃபேஸு டோட்டல் சைக்காலஜி பாடி லாங்குவேஜே மாறும். ஏன் உளுந்து பொருளாத குறை தான் அப்படி நீங்கள் சொன்னீங்களே, நிறைய விஷயம் நீங்கள் பார்க்கலாம். காரணம் அந்த டோபோமின் இன்பேலன்ஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நல்லா படிச்சுட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, அவள் நல்ல ரேங்க் ஹோல்டர், எப்போ மொபைல் பார்க்க ஆரம்பித்தாலும் அது டோட்டலாக போயிடுச்சு, அவள் நல்ல கிரேட் இறங்கிட்டு வரா, நல்லா தெரியுது, இது அவளுக்கும் தெரியுது, ஆனால் மாற முடியல. மொபைல் பார்த்திங்கனாக்கா டோட்டலாக நான் வீட்டுக்கு வருவேன், முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மா அப்படின்னு கத்திட்டு வந்த பிள்ளைலாம் பார்த்திங்கனாக்கா என் பையை பார்க்குது, என் கையை பார்க்குது, எப்படா வச்சுட்டு போவாங்க அந்த மொபைலில் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன ஆகுது, உறவு முறைகள் பாதிக்கப்படுது. அவங்க வீட்டில் வந்தோன்னா அம்மா முன்னாடி இல்லைன்னா அம்மா இல்லைன்னா குழந்தைங்க அழும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, மொபைல் கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்களா, அதுலேயே அடிக்ட் ஆகிறதுனால அம்மா வந்தால் வராட்டினால வந்தால் மொபைல் பிடிங்கிடுவா, அம்மா வந்தால் திட்டுவா, இப்போ வராமல் இருந்தால் நல்லது. இது எவ்வளோ பெரிய மைனஸ். அடுத்தது அப்பா சொன்னாக்கா, அப்பா வந்தால் எல்லாத்தையும் பிடிங்கிடுவார், ஆக்சுவலி எதுவுமே கிடைக்காது. அப்பா எப்படா போவார், முன்னாடி அப்பா போனாக்கா ஆஃபீஸ் போனாக்கா அப்பா போகிறாங்களே இருக்கும், இப்போ போவார் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பார்க்கும்பொழுது அவங்களோட பார்வையே பார்த்திங்கன்னா டோட்டலாக அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் மாறும். அவங்க பார்த்தாதான் கேட்பாங்க. நார்மலாக ஒன்றும் நான் வீடியோஸ் பார்க்குறேன், கேம்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பார்த்தா நம்ம கிட்டக்க நேரங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்கிப்பு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நல்லது வருது, கெட்டது வருது, இது எல்லாமே அடிக்டேஷன் அப்படின்னு சொல்ல போகலாம். ஸோ இது ஒன்று மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இதை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ, இப்போ நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த மொபைல் அப்படிங்கிறது இன்றைக்கி இன்டர்நெட்டுங்கிறது ஒரு பெரிய வலை மாதிரி தான். எல்லோரும் அந்த வலையில் மாட்டிகிட்டு இருக்கும் மீன் மாதிரி. பட் கொஞ்சம் ஹாப்பி மோடு இருக்கும், அதில் ரிலாக்ஸேஷன் உள்ளே போயிட்டு எல்லாருமே டோட்டலாக நிம்மதி இழந்துடுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா,
அந்த ஃபோனை நம்ம என்னைக்கு நைட்டு யாருக்குமே நல்லா தூக்கம் கிடையாது. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படா அந்த கேம் விளையாண்டு முடிச்சிடுறாங்க. அந்த கேம் அப்படியே ரிப்பீட் ஆகி போய்க்கிட்டே இருக்கும். அவங்க நல்லாவே தூங்க மாட்டாங்க. சில பேர் சார் நான் நல்லா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு சார். எனக்கு வந்து டோட்டலாக இன்சோம்னியா ப்ராப்ளம் வந்துருச்சு. தூக்கமே இல்ல. ஏன்னா ட்ரை ஆயிடுச்சு. கண்ணு சுத்தி இருக்கக்கூடிய அந்த வர்ம புள்ளி எல்லாம் பாதிக்கிடுச்சு. நாங்க ஃபோன் பார்க்குறோம், பேசுறோம். ஸோ அப்ப என்ன ஆகுது? டோட்டல் இது நமக்கே தெரியாம ஒரு டார்க் பிளேஸ்க்கு உள்ள போயிட்டே இருக்கும். யார் ஒருத்தவங்க நல்லா தூங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல் ஃபோன தலையில வச்சிருக்காங்களே பக்கத்துல, அத ஆஃப் பண்ணிடணும். சில பேர் கேட்பாங்க, "சார் நான் வந்து சைலண்ட்ல பக்கத்து ரூம்ல வச்சிடுறேன் சார்" அப்படிம்பாங்க. நீங்க ஆஸ்திரேலியாவிலே உங்க ஃபோனை போட்டு நீங்க இந்தியாவில் வந்தாலும் அந்த கனெக்டிவிட்டி அங்கே இருக்கும். ஆஃப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூளைக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தூங்கி பாருங்க. ஒரு ஒரு சின்ன டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரே ஒரு விஷயம், என்ன சில பேருக்கு எமர்ஜென்சி இருப்பாங்க. அப்பா, அம்மா இருப்பாங்க. எந்த நேரத்தில் நைட்டு கூப்பிடுவாங்க. வேறு வழி இல்லை. ஆனால் எனக்கு இந்த பிரச்சனைலாம் இல்லைங்கிறவங்க ஒரு நைட்டு இந்த ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கி பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸான தூக்கம் இருக்குது. உங்களுக்கு அப்படி இருப்பீங்க. காலை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த தூக்கம். இப்படி ஒரு தூக்கம் நம்ம எப்படா தூங்கலைன்னா, இந்த ஃபோன் தான் கனெக்டிவிட்டி. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் அங்கே இருக்க உங்கள் ஃபோன் இருக்குது. நீங்கள் பேசிட்டு இருந்தால் அந்த கால் வர ஒரு செகண்ட் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் திருப்பி வைங்க. ஏன்னா கையில் இந்த உங்களுடைய பட்டு 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 கைப்பாவை மாதிரி என்ன ஆகிடும்னா டோட்டலாக அவங்க அந்த ஃப்ரீக்வன்சியில் உங்கள் மூளை அடிக்ட் ஆகிருக்கும். அதில் வந்து கமிட் ஆகிருக்கும். அடிக்ட் ஆகிறதுல கமிட் ஆகிருக்குன்னு நான் சொல்லணும். கமிட் ஆகிருக்கும். அது அந்த ஃப்ரீக்வன்சி வரது எவ்வளோ ஸ்பீடு வரும், அதுக்கு முன்னாடி உங்கள் மூளை ஸ்பீடாக டக்குன்னு இப்படி கண்டு பார்க்கும். எதார்த்தமாக நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க, நல்ல விஷயமா பேசிகிட்டு இருப்பீங்க, டக்குன்னு இப்படி பார்க்கும். அப்போது வந்த பிறகு ரிங் ஆகும். அது வேறு விஷயம். இது எதாச்சும் நடக்கும். இப்போ என்ன ஆச்சு? கமிட்டட் எங்கே ஆகுது? அடிக்டட் ஆகிடுது. ஸோ அதுதான் நம்மளுடைய பிரெயினை டேமேஜ் பண்ணுது. அந்த காலத்தில் அவ்வளோ ஃப்ரீக்வன்சி சந்தோஷம் எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் குறுகி 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 இந்த கைக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அந்த மெயின் ப்ராப்ளம் நம்மளுடைய பிரெயின் டேமேஜ், ஹெமரேஜ், மூளைக்கு ரத்தம் போகிறதில்ல, ஆக்சிஜன் போகிறதில்ல, கட்டி வருது, ஃபிட்ஸ் வருது, குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வருது. இந்த வெரைட்டியில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஃபிட்ஸ் கிடையாது. அவங்க அழுகிற தன்மையாக பாருங்கள். எனக்கு சொன்னீங்களா, மொபைலில் பிடுங்கிட்டோன்னா அது கத்துனது ஆக்ரோஷமாக இருந்துச்சு. அது யார் சொன்னாலும் கேட்கணும், கையில் கொடுத்தா தான் ஆகும். சைலண்ட் ஆகும். இது இன்னர் கான்சியஸ், அதாவது கான்சியஸ், சப்கான்சியஸில் இன்னர் கான்சியஸ், அதில் போய் உட்காந்துருக்கிறதோட ஃப்ரீக்வன்சி. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னு தெரியாது, பார்க்கணும். அது பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க? கையில் உருட்டி இந்த கையிலோட ஃப்ரீக்வன்சியில் எனர்ஜி எல்லாமே அவங்களுக்கு போய்டும். அப்போ தான் நல்லா படிக்கிற குழந்தை படிக்கிறதில்ல. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னாக்கா அவங்க காதில் வாங்க மாட்டாங்க. நான் நினச்சிட்டு இருக்கோம், ஸோ அவ்வளோ அடமெண்ட்டாக உட்காந்துருக்கு பாட்டு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, அங்கே ஃப்ரீக்வன்சியே உள்ளே போகாது. அவங்க கூப்பிட்றாங்கிற விஷயமே அங்கே பிளாக் ஆகிருக்கும். அங்கே பிளாக் ஆகிருக்கும். ஸோ இதுதான். அதனால என்ன எத்தனை வாட்டி கூப்பிட்டேன், நீ என்ன திரும்ப வேலை நீ கூப்பிட்டியான்னு கேட்பாங்க. காரணம் இந்த ஃப்ரீக்வன்சி. இந்த டோபோமைன் வந்து டோட்டலாக ஒன்று ஒர்க் பண்ணாது, இல்லை அரைகுறையாக இருக்கும், இல்லைன்னா ஹையாக இருக்கும். இந்த மோட்டார் சென்சாரின்னு ஒன்று இருக்கும் பிரெயினில். நம்ம பிரெயின் உள்ளார பான்ஸ் கிளாண்ட் இருக்கும், மோட்டார் சென்சாரி இருக்கும். அந்த மோட்டார் சென்சாரிக்கு சப்ளை அதிகமான என்ன ஆகும்? வேகமாக மோட்டார் சுற்றும். அதான் ஹைப்பர். அங்கே தான் நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனை. குழந்தைங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி கொடுத்துரும் இந்த மொபைலோட ஃப்ரீக்வன்சி. அந்த ஹைப்பர் ஆக்டர் நம்ம ஒரு வீட்டோட தண்ணி மோட்டர் வச்சுக்கலாம். அந்த கரண்ட் அதிகமாக வந்துச்சுன்னா மோட்டர் வேகமாக சுற்றும். ஃபேன் கூட அதே மாதிரி தான். லோவாக சுற்றும். மிடில் இருக்கணும். ஒன்று முடிஞ்சால் இந்த மொபைலோடைய ஃப்ரீக்வன்சி ஒன்று ஹையாக போய் ஒருத்தன் வேகமாக நான் சுறுசுறுப்பாக இருந்தேன், என்னன்னே தெரியல, ஒரு பொம்மை மாதிரி போயிட்டுருக்கிறேன், என்னோடய சிரிப்பு போச்சு, நான் என்னன்னே தெரியல, நான் ரொம்ப ஒரு ரூபம் மாதிரி நடந்து போய் பொறுமையாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறேன். இல்லைன்னா நான் நல்லா தான் இருந்தேன், என்னன்னே தெரியல, எகிரி குதிக்கிறேன், நல்லா பேசுகிறேன். அது நல்லா பேசுங்கிறது குவாலிட்டி. அதிகமாக பேசுனா அதுதான் சொல்லுவாங்க, வாயாடுறான் பாரு, இவ்வளோ பேர் வாங்குறது. இதெல்லாம் நம்ம நல்ல அப்படி இல்லை சார். எப்போ நான் இதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா அப்போ தான் இந்த மாதிரியான குணாதிசயங்களை எனக்கே மாறி இருக்குன்னு செல்ஃபாக சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் குறை சொல்கிறதுலே தான் இருக்காங்க. காரணம் டோபோமைன். இந்த டோபோமைனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் தான். இதுக்கு ஒரு மெத்தட் சூப்பராக இருக்குது. நம்ம இவ்வளோது சொல்லிட்டு வந்துருந்தேன் இல்லையா. நான் குழந்தைங்க மட்டும் சொல்லலை, அவங்க போகிற ஸ்பீடு, அவங்க மொபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சஸ்ஸு, இது எல்லாமே பிரெயின் டேமேஜ் பண்ணி கொடுக்கும். அவங்களுக்கு அந்த ஈடு கொடுக்கறதுக்கான விஷயத்துக்கு ஓடிட்டே இருப்பாங்க. அப்பா, அம்மா, தம்பி, பாசம், தங்கச்சி, இது எல்லாமே மாறுபட்டு போயிடும் டோட்டலாகவே. இந்த மொபைல் வந்த காலம் நீங்கள் நல்லா ரிசர்ச் பார்த்தாலே போதும். இதோட நெட்ஒர்க்கோட குறை சொல்ல முடியாது. ஃப்ரீக்வன்சி ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபட ஆரம்பிக்குது. அதனால தான் இவ்வளோ சொல்லிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க தான் அதில் ஃபஸ்ட்டு அடிக்ட் ஆகுறாங்க, அவங்க தான் அதில் அஃபெக்டும் ஆகுறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பெரியவங்க தலைவலிக்க ஆரம்பிச்சிடும், மைக்ரைன் ப்ராப்ளம் வந்துடுது. எல்லாமே அந்த டோபமைனில் இருக்கக்கூடிய அங்கே ஆக்சிஜனும் நிணநீர் சுரப்பிகளும் ப்ளஸ் பிரெயினுக்கு போகாமல் போகிறது தான் மெயின். அப்போது ஒன்று ஹை சப்ளை, ஹைப்பர் டென்ஷன். இன்னொன்று பார்த்திங்கன்னா லோ எனர்ஜி, பார்த்திங்கன்னா மந்தன் ஆயிடுறேன். இந்த ரெண்டில் நடுவில் இருக்கிறது தான் நம்ம நார்மலாக ஓடிட்டு இருக்கிற விஷயம். இந்த மேலே கீழேங்கிறது தான் இன்றைக்கி அஃபெக்ட் ஆகிற விஷயம். ஸோ அழகாக ஒரு ஹெர்பல் அப்படின்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா அருகம்புல் இது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும்.
அருகம்புல்லை காலையில் ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கா இந்த டோப்போமின் ப்ராப்ளம் இருக்கிறது இல்லை. என்னதான் இந்த உலகத்திலே வாழணும் அப்படின்னு ஒரு சாக்கடைக்குள்ளேயே வாழ வேண்டும்னாக்கா நம்ம கொஞ்சம் சேஃப்டிக்கு போட்டு தான் வாழ்ந்தாகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா எஜுகேஷனும் மொபைலில் வந்து மாட்டிக்கிச்சு. அப்போது வேறு வழி இல்லைங்கும் போது தான் அருகம்புல் வந்து பார்த்திங்கன்னா பிரெயினை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கூலாகவே வச்சுக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது. இப்போ இல்லை அப்போலே ரொம்ப டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு, ஹை பிபியாக இருக்கிறவங்களுக்குலாம் அருகம்புல் ஒரு டீஸ்பூன். இந்த இதே வந்து அதுக்கு ஒரு டீஸ்பூனை போய் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா? குட்டி குழந்தைங்களுக்கு 10 வயசுக்கு மேலே இதை எடுத்துக்கலாம். சின்ன இருக்கிறவங்களுக்கு டைவர்ஷன். இப்போ குழந்தைங்களா இருக்காங்கன்னா இப்போ இந்த மொபைலை போய் டக்குன்னு போடக்கூடாது. அங்கே தான் நம்ம பெரியவங்க தப்பு பண்ணுறாங்க. போனோடனே இப்போ திட்டுறது அடிக்கிறதுன்னு இன்னும் கொஞ்சம் அக்ரேட் ஆகிடும். உங்க மேலே பாசமே போயிடும். எப்படா வெளில போவாங்க அப்படின்னு திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு தோண வரும். ஸோ எப்போ எந்த மொபைல் தூக்குறதுக்காக என்ன டார்கெட் போடுவாங்களோ அத்தனை டார்கெட்டும் போடுவாங்க. நீங்கள் ஒளியை வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்றும் இல்லை எடுத்துறத விட கொஞ்ச நேரம் இல்லாமல் பண்ணிவிடுங்க. டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மொபைல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் இந்த பிள்ளைங்களை நோட் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் அவங்க தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்கள நோண்ட ஆரம்பிப்பாங்க, அவங்கள ஹிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதையாவது சம்மந்தமே இல்லாத ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு அடம் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மொபைல் வேணுங்கிறத மறைமுகமான விஷயங்களை சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இதை தூக்கி இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம்ல, அதுக்காகவே அந்த மாதிரி செய்யும். இது சின்ன பிள்ளைங்க ஹேபிட். பெரியவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதேமாதிரி அடுத்த லெவலில் அவங்க லெவலில் ஒரு இந்த மாதிரி இது இருக்கும். அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. ஸோ அதனால தான் இந்த அருகம்புல் வந்து பார்த்திங்கன்னா 10 வயசுக்கு மேலே கொடுத்தாங்கன்னா நல்ல மெமரி இருக்கும். மெமரி லாஸ் ஆகும் கண்டிப்பாக. இந்த மொபைலோடைய ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறவங்களுக்கு மெமரி லாஸ். இது அருகம்புல் மட்டுமே போதும். அடுத்தது வில்வம். ஒரு வாரம் அருகம்புல், ஒரு வாரம் வில்வம். இந்த ஹையில் லேப்டாப்லேயே இருக்கிறவங்க, பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஹோமில் இருக்கிறவங்க, குழந்தைங்கள மேனேஜ் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு டீஸ்பூன் வில்வம் அழகாக எடுத்துக்கலாம். தான் எதையும் வில்வம் அப்படிங்கிற சக்தி அது வந்து நேச்சுரல் ஸ்டீராய்டு. அதனால் அவங்க எந்த மெடிசன் எடுக்கனாலும் பிரச்சனை கிடையாது. இது நேச்சுரல் ஃபுட்டு. ஒரு டீஸ்பூன் போதும், நல்லா கொதிக்கும். கூட போனாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இது நேச்சுரல். இப்போ எப்படி வீட்டில் கொத்தமல்லி கருவேப்பிலை அந்த மாதிரி தான் வில்வம். நல்ல பவுட்ரு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. இதை எடுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த மொபைல்னால் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிலையோ பிரெயினில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோ நினைவு சுரக்காமல் இருக்கல சரியாயிடும். அடுத்தது அருகம்புல். நல்ல கல்வி, ஞானம், அறிவு எந்த சூழ்நிலையிலையும் அவங்க அந்த இந்த மாதிரியான மொபைல் யூஸ் பண்ணும் பொழுதே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண சக்தி இந்த 10 வயசு மேலே இருக்கிறவங்க. இது பெரியவங்க, ஐடியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒரு 2 விஷயம். ஒன்று ஹெல்த்து சூப்பராகிடுது, இன்னொன்று பிளட் பியூரிஃபைன் ஆகிடுது, இன்னொன்று பிரெயின் டேமேஜ் இருக்கிறது இல்லை, டோப்போமின் பாதிக்கப்படுறது கிடையாது. ஸோ இது ஒரு டிப்ஸ். இது ஒரு வாரம், இது ஒரு வாரம் அப்படி ரெகுலராக எடுத்துகிட்டே வரலாம். இது எவ்வளோ வேணாலும் போய்கிட்டே இருக்கலாம். இது வந்து சாதாரண ஃபுட்டு மாதிரி தான், இது மெடிசன் கிடையாது. இதே 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு டைவர்ஷன். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, காமிச்சிட்டாங்க, அது வந்து இன்னக்க டக்குன்னு பிடிங்கிடக்கூடாது, திட்டவில்லை. அப்படியே என்ன பண்ணணும், கொஞ்சம் வெளியில் தூக்கிட்டு போயிடணும். அப்படி போயிட்டு வேறு டைவர்ட் பண்ணாலே போதும். அப்படியே அவங்களோட மைண்ட் சேஞ்சர். ரெண்டாவது இப்போவே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியே தட்டிடணும். இந்த இப்போ ராமசாமின்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு இப்போவே வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அழுகுதுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஹேபிட் பிரச்சனை. ஆனால் இது இப்போ இதோட வெளில போகணுன்ட்டு அப்படியே கொண்டு போய் டைவர்ட் பண்ணிட்டோம்னாக்கா இது வந்து உடனே கிடைக்காது நமக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு தான் டைவர்ஷன். இப்போ கிடைக்காது. இப்போ என்ன ஆகுது, இப்போ ஒரு பொருள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கார் கேட்குறான் ஒரு பையன். நம்ம போய் உடனே போய் ஆசைப்பட்டானேன்னு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது. ஈஸியாக கிடைச்சானோ ஒரு ஸ்டேஜில் கிடைக்காம போகும்போது தான் வெக்ஸ் ஆகி சூசைட் வரைக்கும் போகிறாங்க. அந்த தாங்கக்கூடிய மனப்போக்குவத்தை ஆரம்பத்திலே பேரண்ட்ஸ் கொடுக்கணுங்கிறது தான். அதே டெக்னிக் தான் இதுவும் மொபைலில். டைவர்ஷன் எடுத்து அழுகுதா அப்படியே தூக்கிட்டு போய் வேறு எதாவது காமிச்சிடணும். ஆக மொத்தத்தில் நான் என்ன கதறினாலும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது சர்ப்ரைஸாக ஏதாவது ஒரு கிஃப்ட்டு அப்படியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்த கொடுக்கும் பொழுது இது இருக்கும். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன். இந்த குழந்தைங்களுக்கு மெடிடேஷன் அப்படிங்கிறதுல சவுண்ட், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஓம்ங்கிற சாண்டிங் போடலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு டிவைன் இல்லை மைல்டு வயலின் இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட் மியூசிக்ஸ் கேட்கும் பொழுது அவங்களுடைய பிரெயின் சாஃப்ட் ஆகும். பொதுவாகவே வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஈஸியாக எந்த டென்ஷன் இல்லை. எத்தனை பேர் பேரண்ட்ஸ்க்கும் மனக்குமுறல் அப்படின்னாக்கா இந்த பிரச்சனை தான். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு தான் இந்த வில்வம் ப்ளஸ் இது எப்படியே வரிசை எடுத்துகிட்டே வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலே போதும். ஏன் இன்னும் சொல்லப்போனால் இந்த சிட்டிகை பேஸில் கொண்டு வந்தாலும் ஓகே தான். சில பேர் ஒரு ஸ்பூன்லாம் நான் கொடுக்கலனாலும் ஒரு சிட்டிகை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த குழந்தைங்களுக்கு டைவர்ஷன் அதுதான் இதுக்கு தீர்வு. கண்டிப்பா சார். அதே மாதிரி நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம். இந்த பெட் டைம் அப்படிங்கிறது நைட் 11 o'clockல இருந்து விடியற்காலம் 3 மணி வரை அந்த டைம்ல அந்த இருட்டுல வந்து ஃபோன் பார்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் சார் ஜென்ரலா ஃபோன் பார்க்கறதுக்கும் நம்மளை சுத்தி இருட்டா இருக்கும்போது ஃபோன் பார்க்கறதுக்கும் அதுக்கான அந்த ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிறது வேற வேற 100% ஹாலோஜினேஷனுங்கிற ஒரு வியாதி வந்துடும், மனவியாதி. இருட்டில் மொபைல் பார்க்குறவங்களுக்கு இது என்ன கண்ணு போயிடும் அவ்வளோதானே அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை,
மனநிலை கண்டிப்பாக பாதிக்கப்படும். நைட்டில் படுக்கிறது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு மொபைல் பார்க்கறதுனால ஃப்ரீக்வன்சி எங்கே இருக்குன்னா ஹாலோஜினேஷன். இந்த பேய் உருட்டுற மாதிரி இருக்குது, என்னை தட்டுற மாதிரி இருக்காங்க, ஆள் நிற்கிற மாதிரி இருக்கும். ஹாலோஜினேஷன், வாட் இஸ் ஹாலோஜினேஷன்னா, இருக்கிற விஷயத்த இந்த மூளை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கதை, திரைக்கதை, வசனம் எல்லாத்தையும் காட்டும். இப்போ நீங்கள் ஏற்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கேன், இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, அதே மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்கி கொடுக்கும். அதாவது ராமச்சந்திரன்னா ராமச்சந்திரன் 2 அதுவாக க்ரியேட் பண்ணிக்கும். ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி வந்துடும். அவ்வளோ சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு கேரக்டர் 2ஆக இருக்கும். இந்த மூளை வந்து பார்த்திங்கன்னா இதை இதை இது எதாக இருந்தாலும் அதை கேட்டுக்கும், அதே முடிவு பண்ணிக்கும். இது ஒரு கேரக்டர். இன்னொன்று இல்லாத விஷயத்த இருக்கிறத காட்டும். காதில் பேசுதுன்னு சொல்லுவாங்க, டிட்டனியஸ்ன்னு சொல்கிறது வந்து சவுண்டு வேறு, இது பேசுதுன்னு சொல்லுவாங்க. என்ன ரொம்ப இல்லை காதில் பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த வில்வம் ரொம்ப பெஸ்ட்டு. இதில் வந்து 90% இந்த பிரச்சனை போயிருக்கு. இந்த மொபைலில் நைட்டு பார்த்து என்னென்ன தெரியல, காதில் ஒரு கொயின் சவுண்டு வருது சார், ஒரு ஓட்டை வந்துச்சுன்னு போய் டாக்டர் நம்பாங்க, நல்லா தான் சார் இருக்கும் காதுமா. பார்த்தா இதுதான் பிரச்சனை. டோபமைன் பிரச்சனையும் இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது மனசுக்குள்ளே. அது எல்லாத்தையும் இப்போ எதை பார்க்குறாங்களோ அந்த ஒரு கேரக்டர் வந்துடும். எதை பார்த்து அவங்க பயந்துருப்பாங்களோ இன்கான்சியஸில், சப்கான்சியஸில் அதை கிரியேட்டர் இது பண்ணிடும். உண்மையிலேயே ஒருத்தவங்க பேசுகிற மாதிரியே இருக்கும். அவன் ஒன்றும் கேட்கலையா அப்படி நம்ம கேட்கலன்னு சொல்லும் போது தான், ஏன் நமக்கு கேட்குது, ஒரு ஆள் உண்மையிலே நிற்கிறான், நம்மளை திட்டுறான், ஏன் அவங்களுக்கு தெரியல. இதுதான் ஹாலோஜினேஷன். இருக்கிறத எப்படி வெர்ச்சுவல் ரியாலிட்டி டேக் இருக்குதோ அதே மாதிரி காட்டும். இது மன ரீதியாக போய் அவங்க டார்க்கை பார்த்து போய் டார்க் ரூம் தான் அவங்களுடைய வாழ்க்கையாகவே போயிடும். எந்த டார்க்கில் உட்காந்துட்டு அவங்க ஒரு மொபைல் ஃபோன் பார்த்து என்ஜாய் பார்த்தாங்களோ ரீல்ஸ் பார்க்குறாங்களோ, அவங்க டார்க்கான உலகத்துக்கே போயிட்டுருப்பாங்க. சந்தோஷம் இருக்காது, சிரிப்பு போயிடும். இதெல்லாம் காரணம் ஹாலோஜினேஷன். இன்றைக்கி இருக்கக்கூடியது என்னன்னே தெரியல, திடீர்னு நல்லா இருக்கேன் காலையிலாம், ஆனால் எதையோ பார்த்து நான் பயப்படுறேன். எதையோ அப்படிங்கிறது தான் இமேஜினேஷன். அதுதான் வந்து இருக்கிற மாதிரியே காட்டும், இருக்கிற மாதிரியே பேசும். யாரோ பேசுகிறது உண்மையிலேயே கேட்கும். ஏன்னா பிரெயின் தானே க்ரியேட் பண்ணுது. கிரியேட்டர், ப்ரொமோட்டர், மியூசிக் டைரக்டர், லைவ் லேட்டர் எல்லாமே அதுதான். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியுமா? அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம பார்த்து பயப்படுறோம், ஆனால் அவங்களால வெளில வர முடியாது. இந்த வெல்வம் நேச்சுரல் ஸ்டேட்லேயே அது கண்டிப்பான நல்ல ரிசல்ட்டு. இந்த மாதிரியான பிரச்சனை யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, வில்வ இலையை அரைச்சி சண்டே மட்டும் சும்மா ஜஸ்ட்டு உச்சந்தலையில் வச்சா போதும். இந்த மாதிரி டோபமைன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்லைன்னா காதில் பேசுகிற மாதிரி இருக்கிறதுன்னு சொல்கிறது, இது 100% வில்வம் வந்து பவுடராகவும் எடுத்துக்கலாம். மேலே உச்சந்தலையில் வைக்கும் பொழுது 100% வித்தின் 3 வீக்ஸ்லாம் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாகும். இல்லைனா அதுக்காக போய் ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்து தூங்க முடியாமல் போய் பல பிரச்சனைகளை கொண்டு போகிறதுக்கு இது எவ்வளோ ரொம்ப சிம்பிளான விஷயம். பெஸ்ட் ஸ்லீப்பிங் ஹார்ஸ் அப்படின்னா எவ்வளோ நேரம் சொல்லலாம் சார்? ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 8 மணி நேரமாவது தூங்கணும். அது யாரும் தூங்குறாங்களா? அப்படி கிடையாது. இல்லை, அதுக்கு ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல சார். இப்போ 10 o'clockலேருந்து 6 o'clock அந்த மாதிரி. அந்த காலத்தில் சொன்ன பார்த்தீங்கன்னா, சூரியன் போன உடனே சாப்பிட்ட உடனே தூங்கிடுவாங்க. ஏன்னா அங்கே லைட் கிடையாது, லேம்ப். அதுக்கப்புறம் விளக்கு வைக்க ஆரம்பித்தாங்க. விளக்கு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் லைட்டு வந்துச்சா, எப்போ வேணாலும் தூங்குறாங்களே. அங்கே தான் எப்போ இந்த ஷிஃப்ட் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நம்மளுடைய ரைட்லேருந்து ரைட்டு போனால் என்ன பிரச்சனை வரும்? ஒருத்தங்க ரைட்லேயே எழுதிட்டுருக்காங்க, லெஃப்ட்டில் எழுதுனா டோட்டலாகவே மூளை பாதிக்கப்படும். அதேமாதிரி தான் தூக்கத்தை நம்ம எப்போ மாற்றுறோமோ அதேமாதிரி ஷிஃப்ட் ஒர்க் பார்க்குறவங்களுக்குலாம் ஆயுஸ் பாதி தான். இதை வந்து உண்மை. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வியாதிகள் வர ஆரம்பிச்சிடும். பழக்கப்பட்ட விஷயத்தை கொண்டு போய் திடீர்னு கொண்டு மாற்றினீங்கன்னா, எத்தனையோ கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் இந்த ஷிஃப்ட் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கும். ஏங்கெல்லாம் ஏன் வைக்கல? நம்ம ஒர்க்கர் ஜாஸ்தி நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, எப்படி வேணால் ஒர்க் பண்ணுவாங்கிற ஒரு மெயின் கான்செப்ட் இது. அதேமாதிரி ஏன் இதை இப்போ சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஷிஃப்ட் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா நைட் ஃபுல்லாக கண் முழிச்சிட்டு இருப்பாங்க, பகலில் தூங்கிட்டு இருப்பாங்க. டோட்டலாகவே எனர்ஜி மாறுதா? அப்போ எல்லா உறுப்புகளுக்குமே அப்படியே டோட்டல் மாறும்போது நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் ஒரு வேலையை வச்சிடும். அதுதான் இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வர்றதுக்கு காரணமும் மெயினான உடம்போட ஸ்டேட்டஸ் மாறும். ஸோ இந்த பிரச்சனையே அப்படி எடுத்து பேலன்ஸ் பண்ணிங்கனாக்கா, நம்ம மாறுபாடுகள் தான் நம்ம ரொட்டீனாக பண்ணுற விஷயத்த நம்ம வந்து கெடுத்துக்கிறோம். அப்போ மாறும்பொழுது டோட்டலாகவே பாடியோட அலைன்மெண்ட்டு மாறுது. காரில் அலைன்மெண்ட் போனால் மைலேஜ் போயிடும். அதேமாதிரி நம்ம மைலேஜ் நம்மளே கெடுத்துக்கிறோம். இந்த மாதிரியான விஷயம். ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்களால இந்த மாதிரி ஒர்க் போகிறவங்களா போய் தானே சார் ஆகணும். ஸோ அவங்க இதை பண்ணியாச்சும் நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? 100%. நான் அந்த சொன்னேன் இல்லையா, வேறு வழியில் ஷிஃப்ட் ஒர்க் போயிட்டு வந்த உடனேயே அவங்களோட கண் 2 தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லெஃப்ட் டு ரைட் மாறும்போது நடக்கக்கூடிய விஷயம். அதெல்லாம் எங்கே போயின்னா பிரெயினோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கண்ணில் தான் இருக்கும். அப்போ கண்ணை வாஷ் பண்ணணும் நல்லா. மீன்ஸ் ஐ வாஷ்ன்னு சொல்லலாம். ஐ கப்னு ஒன்று இருக்குது. அந்த ஐ கப்பில் தண்ணி எடுத்து நல்லா கண்ணை வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணணும் லெஃப்ட் ரைட்லலாம். எல்லோரும் நினச்சிருக்கேன் ஐ வாஷ்னா நம்ம கழுவ சொல்கிறாங்கன்ட்டு. இல்லை, தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜனை கண்ணு உரியும், லைக் ஸ்பான்ஸ் மாதிரி. கண்ணு உறிஞ்சிச்சு அப்படின்னாக்கா மூளை ஃப்ரீ ஆயிரும். மூளை ஃப்ரீ ஆச்சுனாக்கா அந்த கூல்னஸ், நான் சொல்கிறேன்ல, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் தண்ணி எடுத்து டக்குன்னு எழுந்திரிச்சிருவீங்களே, அந்த ஃப்ரெஷ்னஸ் பிரெயினுக்கு வந்து ட்ரைன் ஆகும்போது தான் பிரச்சனை ஆகுது.
அந்த அலைன்மெண்ட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணும் பொழுது. ஆனால் இதுமாரி நம்ம ஐ கப்பில் நம்ம தண்ணியை வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணுறோம். அது தண்ணி ஊற்றி 2 கண்ணுலையுமே எடுக்கும் பொழுது என்ன அவங்க தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம கண்ணை கழுவலை, அதுவும் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ் போயிடுது. ப்ளஸ் என்ன ஆக்சுவலி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் உள்ள ஆக்சிஜனை கண்ணுக்கு ஓடியும். கண்ணுக்கு போணுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பிரெயினும் சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த பிரச்சனை மேக்ஸிமம் இருக்காது. கண்டிப்பா சார், நிறைய பயனுள்ள விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.